குளிக்கிறதுக்கு முன்னாடி தானே ப்ரஷ் பண்ணுவாங்க, நீங்க குளிச்சுட்டு ப்ரஷ் பண்றீங்க. இப்போ எல்லாருமே இப்படிதாங்க ட்ரை பண்றாங்க. நானும் இந்த மாசத்துல இருந்து இதை ட்ரை பண்ணி பார்க்கலான்னு இருக்கேன். குளிச்சுட்டு பிறகு ப்ரஷ் பண்றது கூட ஒரு சுகம். உண்மையில கண்டென்ட் இது இல்லைங்க. நீங்க எந்த சிவாலயத்துக்கு போனாலும் நீங்க முதல்ல வழிபட போறது நந்தி பகவான் தான். அதுக்கப்புறம் தான் சிவனையும் நம்ம வழிபடுவோம். ஆனா நந்தி பகவானே இல்லாத ஒரு சிவன் கோவில் இருக்கு அப்படின்னா மகாராஷ்டிரத்துல இருக்கக்கூடிய பஞ்சவதி கபாலீஸ்வரர் மகாதேவ் என்ற திருக்கோவில் தான். ஏன் இங்க நந்தி பகவான் இல்ல அப்படின்ற புராண கதையும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா மறக்க மாட்டீங்க. ஒரு முறை இந்திர சபையில பிரம்மாவுக்கும் சிவபெருமானுக்கும் பெரிய வாக்குவாதம் ஏற்பட்டதாம். இந்த வாக்குவாதம் முற்றி போய் சிவன் கோபத்துல என்ன பண்றாரு, பிரம்மாவுடைய 5 தலைகளை ஒரு தலையை கொய்திடுறாரு. இதனால அவருக்கு பிரம்மஹத்தி தோஷம் ஏற்படுது. அதனால சிவன் பூமிக்கு வந்து இந்த பாவத்தை எப்படி தீர்க்கிறது அப்படின்னு சொல்லி தேடி அலைஞ்சிட்டு இருக்காரு. அப்போ ஒரு பசு தன்னுடைய கன்றிடம் பேசிக் கொண்டிருப்பதை கேட்கிறாரு. தன்னுடைய கன்றானது பிராமணர் ஒருவரை தன்னுடைய கொம்பால் குத்தி கொலை செய்ததால் அதற்கும் பிரம்மஹத்தி தோஷம் ஏற்பட்டுள்ளது. இதனால் பசு என்ன சொன்னச்சு தெரியுமா, நீ வந்து பஞ்சவதி அருகே உள்ள கோதாவரி ஆற்றில் நீராடி இந்த பாவத்தை போக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி அதற்கான நிவர்த்தியை சொல்லுது. அப்ப அந்த கன்று எங்கெல்லாம் போகுதோ அதே வழியில சிவனும் வழி தொடர்ந்து போய் அதே மாதிரி அந்த கோதாவரி ஆற்றுல நீராடி தன்னுடைய பிரம்மஹஸ்தி தோஷத்தை கழிக்கிறாரு. அதுக்கப்புறம் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு மலையில குடிக்கொள்றாரு சிவன். இதை தெரிந்து கொண்ட அந்த கன்று சிவன் பொன்னாடி போய் மண்டிட்டு உட்காருது. அப்போ சிவன் என்ன சொல்றாரு தெரியுமா, நான் வந்து இந்த பாவத்தை செய்திருக்கேன், அதை போக்குறதுக்கு நீ எனக்கு உதவி இருக்க, இந்த இடத்துல நீ எனக்கு குருவா இருக்கிற அப்படின்னு சொல்லி, அதனால நீ எனக்கு முன்னாடி மண்டிட்டு உட்காரணுன்ற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி வெளியே அனுப்புறாரு. கண்ணீர் மல்க ரொம்பவே கஷ்டத்தோட அந்த நந்தி வெளியே வருது. அதனாலதான் இந்த திருக்கோயில்ல மட்டும் நீங்க நந்தியை பார்க்க முடியாது, சிவபெருமானை மட்டுமே தரிசிக்க முடியும். இந்த கோவில் வேற எங்குமே இல்லைங்க. பூனேலிருந்து 210 கிலோமீட்டர் தொலைவிலும், மும்பையிலிருந்து 120 கிலோமீட்டர் தொலைவிலும் திருத்தலம் அமைந்துள்ளது. கட்டாயமா நீங்க பார்க்கக்கூடிய ஒரு திருத்தலம் தான். கண்டிப்பா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, உங்க நண்பர்களோடையும் பகிர்ந்து கொள்ளுங்க. இது போன்ற நிறைய ஆன்மீக தகவல்களுக்கு என்னோட பேரை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க.